யார் யார் ஆட்சிகள் என்னென்ன நடந்தது, யாருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது, திமுக அதிமுக இடையே நடக்கும் வார்த்தை மோதலை தற்போது பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. அதேபோல் இவருடைய ஆட்சியிலே எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது. கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை 2018 நவம்பர் 2ஆம் தேதி. பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் 14, 2018. தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 8/7/2019. இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று தனிப்பட்ட விவகாரங்களால் செய்யப்படும். அதேபோல்தான் தஞ்சையில் நேற்றைக்கு நடந்திருக்கிறது. ஆக இதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில் இந்த வந்து என்னன்னா ஐசியூவில் இருக்கு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றுகிற அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று குத்தி கொலை செய்கிறான். வழக்கறிஞரை கோர்ட்டு முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள். உயர் நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, மது விலக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார். கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம், மான, ரோசம் எதுவுமே இல்லை. மிட்டாய் வடிவில், அதாவது பட்டன் வடிவில் போதைப் பொருள் வருதுங்க. அப்புறம் என்னடான்னா ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்ன கூகுளிப்பா கூலிப்பு அது கூட தெரிய மாட்டேதுப்பா. அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள்லாம் ஆசிரியர்களோட சண்டை போடுறாங்கன்ற ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சட்ட ஒழுங்கு. இதில் அண்ணன் RS பாரதி, அப்புறம் இளங்கோ வேற அவர் சொல்கிறார் சப்பக்கட்டு. இன்றைக்கி என்னன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் மூடி மறைக்க பார்க்குறார்.